நன்றி. அற்புதமான இந்த ஓவிய சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி, வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அண்ணா. இந்த சுற்றுல யோகேஸ்வரி ஓவிய சுற்றுல ஒரு நல்ல ஒரு படத்தை தேர்வு பண்ணி சமூகம் சார்ந்து பேசுவதற்கு தயாராக இந்த மேடையில் வந்து நிற்கிறீங்க. சிறப்பாக பேச எங்கள் அத்துணை பேரினுடைய கைத்தடல்களால் நாங்கள் பாராட்டி வாழ்த்துறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஓவியர் கௌஷிகனால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை பார்த்தேன், ரசித்தேன். என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. ஆம், இந்த ஓவியம் என்னுள் ஏற்படுத்திய தாக்கத்தை உங்களோடு பகிர விளைகிறேன். அம்மா ஒரு சொல் கவிதை இது. பேச பேச திகட்டாத, கேட்க கேட்க அழுக்காத ஒரு கவிதை அம்மா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். ஆனால் இந்த அம்மா தன் குஞ்சை மட்டுமல்ல, பசியோடு இருக்கும் பிற உயிர்களையும் தன் உயிராய் பார்க்கிறாள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் மனமும், வளர்ந்த வயல்வெளி பச்சைகளை பிள்ளைகளாய் வருடி கொடுத்த மனசுகளின் அன்பும் இப்பெண்மையில் தெரிகிறது. வேட்டை வாழ்க்கை, விதைப்பு வாழ்க்கை, மேய்ச்சல் வாழ்க்கை, இவற்றிற்கிடையே வழி தவறிய மான்கன்றுகளையும் யானை குட்டிகளையும் அன்பொழுக வளர்த்த மனசுகளின் அன்பை நினைவூட்டுகிறது இந்த ஓவியம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கிறது இந்த ஓவியம். அம்மா என தொடங்கினாலே தனி சிறப்புத்தான். ஆம், குழந்தைக்கு ஊட்டப்படும் தாயின் முளைப்பாலை அம்மம் என்கிறோம். தாய் மாமனை அம்மான் என்கிறோம். தாய் குலத்தின் உயர்வு சொல்லாக அம்மணியை கூறுகிறோம். தாயும் தந்தையும் சேர்ந்த இறையவனை அம்மையப்பர் என்கிறோம். அம்மா சிறப்புதானே. இந்த ஓவியம் மானுட தாய்மையை மட்டும் நினைவூட்டவில்லை எனக்கு. குஞ்சு தின்னும் வாயில் குட்டி சுமக்கும் சிங்கத்தையும், குடல் வரை சென்ற இரையை குமட்டி கொடுக்கும் குருவியையும், நின்று கொண்டே குட்டி ஈண்டு தன் குட்டி துள்ளி ஓட வேண்டும் என்று எட்டி உதைக்கும் ஒட்டகச்சிவிங்கியையும் நினைவூட்டியது. ஆம், மரண வலி என தெரிந்தும் மழலை சுமப்பது தாயுள்ளம்தானே. நற்றாய், செவிலித்தாய், ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓளுறுத்துவாள் என ஐவகை தாய்களை உடைய தமிழ் சமூகத்தாய் பாலோடு நேசிப்பையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிப்பதாய் இப்படம் அமைந்துள்ளது. அம்மாவின் அறிவுரை வீர சிவாஜியை உருவாக்கியது. ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அப்துல் கலாமை விண்வெளி சாதனையாளராக்கியது. படிப்பறிவே இல்லாத என் அம்மா தந்த ஊக்கத்தால் தானே என்னால் இந்த மேடை வரை வர முடிந்தது. அம்மாக்கள் அன்றும் இன்றும் குழந்தைகளுக்காகவே வாழ்கின்றனர். நான் தற்செயலாக படித்தேன், பேயாக போனாலும் அம்மாக்கள் சமைத்து முடித்த பிறகுதான் போக முடியும் என்று. தம் கடமையை சரியாக செய்யும் அம்மாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தலையில் கோடு போட்டு ரோடு போட்டு புதர் வளர்த்து அம்மாக்களின் வளர்ப்பை பேசு பொருளாக்குகிறோம். படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, எனக்கு இந்த வண்டி தான் வேணும் என அடம் பிடித்து வாங்கி வீண் வம்பை விலக்கி வாங்குகிறோம். அப்பாவின் அதட்டலுக்கும் பிள்ளையின் பிதச்சலுக்கும் இடையில் அம்மாக்கள் படும் பாட்டை நாம் உணராமல் நமக்கு சரியெனப்பட்டதை செய்து அம்மாக்களின் மனங்களை காயப்படுத்துகிறோம். படிடான்னு ஒரு வார்த்தை தான் அம்மா வயிலேருந்து வந்திருக்கோம். நீ ஏமா தொணன்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்க? அட்வைஸ்ன்ற பேரில் ஆரம்பிச்சிடாத. நீங்கள் என்ன ரொம்ப படிச்சிருக்கீங்களோ என நமது திறந்த வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இவற்றை எல்லாம் இந்த ஓவியம் என் மனதினுள் விதைத்த போது வைரமுத்து ஐயா அவர் அம்மாவுக்காக எழுதிய கவிதையில் ஒரு சில வரிகள் என் நினைவுக்கு வந்தன. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரை சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. 5-6 வருஷம் வாச முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில் நம்பலையே. எதுவுமே இருக்கும்போது அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை, அருமை தெரியும் போது அது இருப்பதில்லை. தாய்மையை மட்டும் என்றைக்கும் தொலைத்து விடக்கூடாது நண்பர்களே. ஆணோ பெண்ணோ
அம்மாவின் ஆசைப்படி அறத்தில் நிலைத்து படிப்பில் சிறந்து உறவுகளோடு ஒன்றித்து ஆன்மீக பற்றோடு மகிழ்வாய் வாழ்வோம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மாக்களின் ஆசீர் நம்மோடு எப்போதும் இருக்கும். என்னை ஈன்ற என் அன்னைக்கு மட்டுமின்றி தமிழ் சமூக அன்னைகள் அனைவருக்கும் இந்த ஓவியத்தை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகேஸ்வரி ஒரு சிறப்பான பொருண்மையில் இந்த மன்றத்தில் தன் உரையை வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. நிறைய விடயங்களை தன் பேச்சின் மூலமாக பதிவு செய்த யோகேஸ்வரிக்கு நடுவர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல யோகேஸ்வரிக்கு பலமாக இல்லாமல் ரொம்ப பலமாக ஒரு கைத்தட்டு. நன்றி ஐயா. இந்த மேடை கையாளுதல் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப இதயங்களின் ஈரத்தை தொட்டுடலாம். தாய்மைனாலே அப்படின்ட்டுருவான். அதில் இன்னும் கொஞ்சம் மேன்மையாக பேசிட்டா சிறப்பாயிடும். 100க்கு 500 மதிப்பெண் வாங்கிட்டா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நிரஞ்சன் பாரதி இல்லைங்கிற குறையை நான் போக்கணும்ல. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, தாய்மை பால் கொடுக்குது, வேறு ஏதோ ஒரு விலங்கு ஜீவராசிக்கு அந்த தாய்மை மேன்மையோடு தருது அப்படிங்கிற விஷயத்தையும் தொட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது. ஆனால் இந்த வயதுக்கு இப்போ நீ பேசினதே பெரிய பேச்சு, அற்புதமான பேச்சுடா, அற்புதமான பேச்சு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. யோகேஸ்வரியினுடைய இந்த உரைக்கு அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலோடு இருக்கிறோம். அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த ஈடு இணையே கிடையாது. ஒரு வேறு ஸ்தானத்துக்கெல்லாம் வேறு உறவுக்கு ஆள் இருப்பாங்க. ஒரு அண்ணன் பையன் இல்லைன்னா தம்பி பையன் பேசுவான், ஒரு அண்ணி இல்லைன்னா அந்த இன்னொருத்தர் பேசுவாங்க, ஒரு அக்கா பேசுகிற இன்னொருத்தர் பேசுவாங்க. அம்மாக்கிட்ட நீ எங்கே போய் தேடுவேன்? பிரமாதமான விஷயம். அதை நம்ம எவ்வளவு வார்த்தைகள் எத்தனை யுகம் பேசினாலும் அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த புனிதத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. நல்லா பேசுங்க. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் உற்சாகமான மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. யோகேஸ்வரி மிகச்சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள்.